Hey, hello, welcome back to my channel. Yes, எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா எஸ் நம்மளோட இன்டீரியர் ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இன்னைக்கு ஆந்திராவை நோக்கி பயணம். எஸ், போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஆக்சுவலி நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கீர்த்தின்னு சொல்லிட்டு அவரோட வீடு வந்து இன்னைக்கு புதுமனை புது விழா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலி ஹவுஸ் வார்மிங். அதனால் போகும்போது அதையும் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்றது தான் பிளானு. எஸ், ஆந்திராவில் 2 விஷயமா நம்ம இப்போ ஆந்திரா கிளம்பியிருக்கோம். ஒன்று நம்ம ப்ராஜெக்ட்டு, இன்னொன்று அடிஷ்னல் ஒர்க்ஸ் ஒன்று இருக்குது. அது 2த்துக்கோசமே கிளம்பியிருக்கோம். எஸ், ஆல்மோஸ்ட் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது இருந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் பட்டனும் டங்குன்னு ஒரு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். செல்லாத்தா எஸ், இங்கேருந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். எஸ், இங்கேருந்து 4 மினிட்ஸ் தான். ஓகே, எனிவே நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ண. எஸ், ஆந்திரா கிட்ட வந்தாச்சு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி 2 பக்கமும் அப்படியே அந்த மரங்கள் அதெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் எங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு க்ரீனரி பேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எனக்கு எந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இதை தாண்டியும் ஒரு இடம் இருக்குது. அதனால தான் நான் இங்கேயே வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ், எல்லாம் அங்கேயே பார்த்துருப்பீங்க. என்னடா இதை போய் மரம்ன்றானேன்னு. நாட் இதுதான் மரம். இப்போ ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு வில்லேஜு. சூப்பராக இருக்கும் சீரியஸாகவே. நான் ரொம்ப லைக் பண்ணி இதை ஆல்ரெடி காரில் வரும்போது 2-3 தடவை இதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சி அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். பட் இப்போ தான் அதுக்கு சரியான சந்தர்ப்பம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபேக்ட்ரிஸ், லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்து எம்டி லேண்டு. சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நான் இந்த வாட்டி வந்தால் பைக்கில் தான் வரும்னு அடம் பண்ணி வந்தேன். எஸ், ஆப்வியஸ்லி காரில் வந்திருந்தா கொஞ்சம் தனியாக வந்திருக்கேன், ஒரு மாதிரி போர் அடிச்சிருக்கோம். பைக்கில் வந்ததுனால ஒரு செம்ம வைப். அப்படியே நம்ம பாட்டு ஏதாவது ஒரு திங்கிங்கில் அப்படியே ஜாலியாக ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே சூப்பராக வந்துகிட்டே இருந்தோம். எஸ், பாருங்கள், சுற்றி எம்டி லேண்டு தான். அப்படியே ஃபுல்லாக எம்டி லேண்டு. ஐயோ, நான் 2-3 தடவை வரும்போது வண்டி நிறுத்தலான்னு பார்த்தா நிறுத்தவே முடியலங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி. எனக்கு ஒரு ரோடு, இந்த மாதிரி ஒரு இடம், அதுவும் இல்லாமல் சுத்தமாக வண்டிங்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தாங்க. ரொம்பலாம் கிடையாது வண்டிங்களே. மிஞ்சி போனீங்கன்னா குறைஞ்சபட்சம்
நாங்கள் அன்றைக்கி கவுண்ட் பண்ணும்போது சும்மா ரஃபாக கவுண்ட் பண்ணுவோம், விளாட்டாக கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 வண்டி மட்டும் தான் வந்துகிட்டே இருந்தது. சுத்தமாக வண்டி இல்லை. அதுவும் நாங்கள் சாட்டர்டே டைமோ சண்டே டைமோ வந்தோமோ சுத்தமாக வண்டியே இல்லைங்க. பாருங்க ரோடே பாருங்கள் ஃபுல்லாக காலியாக இருக்கும். அதுவுமே இப்போ இந்த டைம் வந்து இந்த ஃபேக்ட்ரி போகிற டைம்ன்றதுனால இந்த ரோடு வந்து ஆக்டிவாக இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா சுத்தமாக எம்டியாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னடா இது ரோடு இப்படி இருக்கேடா, நம்ம மட்டும் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சத்தியமாக லிட்டரலாக வந்து நம்ம மட்டும் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம், சுற்றி யார் வண்டியுமே கிடையாது. அடா 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 அடா, இதெல்லாமா ஒரு வாழ்க்கை? அட போங்க. என்னதான் காசு பணம் சம்பாரித்து நீங்கள் சேர்த்து வச்சாலும் அதை அனுபவிக்காமல் போயிட்டீங்கன்னா அது வேஸ்ட்டுங்க, வாழ்க்கையே வேஸ்ட்டு. இதெல்லாம் ஒரு மெமரிஸுங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸு ஒரே ஸ்ட்ரெச்சு தான். ஒரு இடத்துலயாச்சும் உங்களுக்கு வண்டி அவ்வளோ விசிபிள் வருதா பாருங்களேன். சும்மா ஏதாவது ஒரு ரேராக வரும், அவ்வளோதான். பட் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், செம்மையாக இருக்குங்க. எப்படி சொன்னா பார்த்துக்கினியா? பார்த்தீங்களா? இதுதாங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கமும் சுற்றி இந்த பக்கமும் சுற்றி ஒன்றும் இருக்காது. நடுவில் இந்த ரோடு மட்டும்தான் இருக்கும். காய்ஸ், நான் ஃபஸ்ட்டு வரும்போதே ரொம்ப என்னடா இது சுற்றி ஒன்றுமே இல்லை, உண்மையிலே நம்ம ஏதாவது ஊருக்கு தான் போகிறோமா, கிராமத்துக்கு தான் போகிறோமா, இல்லை வேற எங்கேயாவது போகிறோமான்னு பார்த்தா சீரியஸாக சொல்கிறேன், சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. எங்கே திரும்பி பார்த்தாலும் ஒரு வீடு. நான் 2-3 தடவை இந்த ரோட்டில் வந்துட்டேன். சுற்றி பார்க்குறோம், எங்கேயுமே வீடு இல்லை. இந்த பக்கம் பார்க்குறோம், எங்கேயுமே வீடு இல்லை. என்னடா இது அப்படின்னு பார்த்தா நடுவில் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வந்தது. இந்த பஸ் ஸ்டாப்பை திரும்பி பார்த்தா இங்கே மட்டும் கொஞ்சமாக வீடுங்க, கிராமம் மாதிரி இருந்தது. அவ்வளோதான். இதை தான் வர பார்த்தா திருப்பி சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. அடா கடவுளே, என்னடா இது அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனால் உண்மையிலே வண்டியில் வரும்போதெல்லாம் ரொம்ப பயமாக தான் இருக்கும். நைட் டைமில் சீரியஸாக வர முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். நைட் டைமில் சுத்தமாக வர முடியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சொன்னால் பார்த்தீங்களா, அங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக 8 கிலோமீட்டர் 8.5 கிலோமீட்டருங்க, ஒரே ரோடு தான், எதுவுமே இருக்காது. இதை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அதுவும் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். எனிவே, புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் பட்டனை டக்குன்னு ஒரு தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். எஸ், ஆப்வியஸ்லி நம்ம வீட்டிலேருந்து எடுத்து வண்டி எங்கேயுமே நான் ஸ்டாப்பாக இல்லாமல் சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது ஆப்வியஸ்லி நான் தனியாக போனால் எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. வண்டி எடுத்தோமா சர்ன்னு போகணுமா, போயிட்டே இருந்துடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அப்பப்போ கேமரா ஆன் ஆகிடக்கான்னு வர பார்த்துட்டே இருக்கணுங்க. ஏன்னா நிறைய வீடியோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா ஐயோ மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நல்ல வியூஸ்லாம் நான் நிறைய வாட்டி மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அப்பப்போ கேமரா எடுத்து செக் பண்ணிப்பேன். எஸ், ஆப்வியஸ்லி ஆந்திரா பஸ் வேறு லெவல். இதுக்கப்புறமா இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்குது. சீரியஸாக அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த ரோடு. பட் ஆனால் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் 2 இடத்துல பெரிய பெரிய பள்ளம்லாம் இருக்குது, பார்த்து போகணும். எஸ், போன வேகத்திலே திரும்பவும். எஸ், நிறைய வேலை இருக்குங்க. நிறைய இங்கே பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். எஸ், என்ன ராஜன் நடுவில் நிற்கிறாப்புல. எஸ், ஒரு நாள் கண்டிப்பாக எங்கள் கேங்கை கூப்பிட்டு இங்கே வரணுங்க.
எல்லாம் நம்ம ஆளுங்க இந்த ரூட்டில் வந்தால் எப்படி போகும் தெரியுமா வண்டிங்க, சொய் 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 சொய்ன்னு அடிப்பாங்க. சீரியஸ்லிங்க. ஏன்னா ரோடு ரொம்ப காலியாக இருக்கும். எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. நான் காரில் வரும்போது என்னடா இது இவ்வளோ காலியாக இருக்கு ரோடு அப்படின்னு, ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இதை விட காலியான ரோடெலாம் நிறைய இருக்குது. பட் நான் போனதில் எனக்கு இது ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்த ரோடு இது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா இன்னும் போகுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா 8.5 கிலோமீட்டர்ஸ்னு, கிடையாது. நான் அன்றைக்கி ரஃபாக 8.5 கிலோமீட்டர்ஸ்ன்னு நோட் பண்ணேன். பட் இது இன்னும் போகும். இந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது, இந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது. நடுவில் நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னா போய் சேர வேண்டியதான். ஏன்டா அப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன்னா, இல்லைங்க, நான் உண்மையிலே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேராக தான் வண்டி வந்துச்சு. நாங்கள் நடுவில் ஒரு இடத்துல நின்றுட்டு ரிலாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தினேன். சுத்தமாக வண்டி இல்லையா. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஒன்றும் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு. இங்கே பாருங்கள், சுற்றி எங்கே கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் உங்களுக்கு ரோடு மட்டும்தான் இருக்குமே தவிர வீடே இல்லைங்க. இதில் 2 இடத்துல ஃபேக்ட்ரி மட்டும் நான் பார்த்தேன். இந்த ஒரு குட்டி ஃபேக்ட்ரி ஒன்று, அப்புறம் இதை தாண்டி ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த இடம் தாங்க, விவசாய இடம் தாங்க. எல்லாம் மே மாதன்றதுனால யாரும் விவசாயம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த ரோடு தான் சொன்னேன். நாளைக்கு இங்கே இருக்க லோக்கல் ஆளுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கிட்டேன், இங்கே யானைலாம் இருக்கா அப்படின்னு. ஆந்திராவில் எதுப்பா யானை அப்படின்ட்டாரு. சத்தியமாக ஆக்சுவலி இந்த குரூப்பாக மாடுலாம் போகும்லங்க, அது போகிறப்போ மொத்தமாக போட்டு போகிறது வந்து எனக்கு யானையோட வெட்ட மாதிரி தெரிஞ்சுது. அதனால் என்னாச்சுன்னா நான் கேட்டேன், இங்கே யானைலாம் இருக்கானே. ஆந்திராவில் எதுப்பா யானை அப்படின்னாரு. இல்லைண்ணா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கே, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு. இல்லைப்பா அதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னாரு. ஆனால் இங்கே மயில் இருக்கு. அன்றைக்கி சவுண்டு கேட்டுச்சு, நான் பார்க்கல, பட் அன்றைக்கி சவுண்டு நல்லா கேட்டுச்சு, நல்லா கத்துச்சு. நான் நினச்சேன் என்னடா இது இங்கே நல்லா சவுண்டு கேட்குது, பட் ஆனால் காணுமேனு. பட் 2-3 தடவை பாம்பு மட்டும் பார்த்தேங்க இந்த இடத்துல. நாங்கள் போகும்போது ஏர்லி மார்னிங் போனோம், அப்போ பார்த்தோம். வரும்போது எங்களுக்கு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வரும்போது பார்த்தோம், ஈவினிங்கும் கிராஸ் ஆச்சு. வண்டியெல்லாம் யாராவது ஓட்ட கற்றுக்கணுன்னா இந்த ரோட்டில் வந்தால் கற்றுக்கலாங்க, சீரியஸாக. ஆமாம், பயந்துட்டேன் பாம்போன்னு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு. சொன்னால 2 பழம் பார்த்துங்க, இது ஒன்று, இதுக்கப்புறம் இதை தாண்டி ஒன்று, இப்படி தாங்க இருக்கும். அன்றைக்கி இங்கே தான் நிறுத்தினேன். நிறுத்திட்டு சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிறுத்தினேன். வண்டியே இல்லை அன்றைக்கி. அதுக்கப்புறமா தான் இல்லை வேண்டாம், ரொம்ப நேரம் நிறுத்த வேண்டாம், ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பட் ஆனால் இதில் விவசாயம் பண்ணுறாங்க. என்ன விவசாயம்னா, இந்த தைல மரம் இருக்குல்லங்க, இது அந்த இலையெல்லாம் அன்றைக்கி பிரித்து ஒரு அக்கா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் ஒரு அண்ணா வந்து அதை துரட்ட கம்பில் வச்சு அதை இழுத்து அது எல்லாத்தையும் கீழே பறித்து போட்டுட்டு இருந்தார். அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட தான் கேட்டோம், பட் அவங்களுக்கு அவ்வளோவா தமிழ் தெரியல. பட் ஆனால் அந்த அக்கா நல்லா பேசினாங்க.
அந்த அண்ணாக்கு தெரியல. அந்த அக்கா நல்லா பேசினாங்க. அந்த அக்கா பேசி பேசி அந்த அண்ணா கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க தான் தண்ணிலாம் கொடுத்தாங்க, குடித்தோம். இந்த ரோட்டுக்கோசமே இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. சீரியஸா ஆக்சுவலி 100 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். 100 கூட கிடையாது, 86 90, ஏன்னா அவ்வளோதான் போக முடியும். நடு வந்து ரொம்ப வெண்டு, இந்த ஒரு பேட்ச் ஒர்க்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஏரியாவுக்கு இது ஃபீல் பண்ணி ஓட்டினோன்னா ஜாலியாக இருக்குங்க. ஃபுல்லாக இந்த தைல மரம் தான். எங்கே பார்த்தீங்கன்னா இந்த தைல மரம் தான் இருக்கும். இங்கே ஒரு பஸ்ஸு, ஒரே எங்கள் அப்பா, இந்த பஸ் ஸ்டாண்டு தான் நீ தேடிட்டு இருந்தோம். இங்கே இருக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆனாலும் போனால், ஆனால் எவ்வளோ தூரம் போனீங்களாலும் இதே தான் லொக்கேஷன். நம்ம டெஸ்டினேஷன் இன்னும் 6 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. ஓ, ஆமாம். Yes, fine. கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட். எஸ், அப்போ நம்ம ஸ்பீட் லிமிட்டாக கம்மி பண்ணோம். எனக்கு என்னன்னே தெரியல. ஆக்சுவலி இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனாலன்றது எனக்கு ரீசன் என்னென்னா, இந்த 2 பக்கமும் உள்ள மரங்கள்ங்க. எஸ், நம்ம ஊட்டி போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இடம் இருக்குது. பட் எக்ஸாக்டாக எனக்கு அது பேர் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ரீசெண்டாக அந்த மரத்தெல்லாம் கட் பண்ணி பெரிய ஹைவேஸாக மாட்டிகிட்ருக்காங்க. அது நல்ல பேர், பட் ஆனால் டக்குன்னு மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. சாரி, மன்னிச்சிருங்க. பட் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் காரில் தான் போயிருக்கேன். நானும் ஒரு தடவை நினைப்பேன் நம்ம தனியாக வந்து போகலாம் பைக்கில் அப்படின்னு. பட் அதுக்கான டைம் ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப கிடைக்கல. பட்டு இது அது எனக்கு ஒரு என்னன்னு தெரியல, அந்த ரோடு எனக்கு பயங்கர கனெக்டாக இருக்கும். சுற்றி மரம், எனக்கு அந்த மரத்தை பார்த்தாவே அந்த ரோடு ரொம்ப பிடிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இதுவும், பட் ரொம்ப மரம் இல்லை. சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா காடாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் அந்த தைல மரம் இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நல்ல மரங்க இருக்குது. பட் ஆனால் இந்த இடம் எனக்கு அது ரொம்ப அமைதியாக, என்ன சொல்கிறது, சுற்றி அந்த ரைட் ஹேண்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மலை, அந்த ஒரு அட்மாஸ்பியரில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இந்த இடம். இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு மட்டும் அப்படி இருக்குங்க. அதுக்கப்புறம் ரோடு பெருசாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த அளவுக்கு இந்த ஒரு காடு ரேஞ்சுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது பார்த்தீங்களா, அது இருக்காது. பட் ஆனால் சத்தியமங்கலம் ரோடு போனீங்கன்னா ஐயோ யோ 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 யோ, அது ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரோடுங்க. அது சீரியஸாக நிறைய பேர் எந்த பைக் வச்சுருந்தாலுங்க சீரியஸாக தயவு செஞ்சு அந்த சத்தியமங்கலம் ரோடை ஒரு நாளாச்சும் ட்ரைவ் பண்ணுங்கள். பட் ஆனால் சேஃப்டியோடு போங்க.
போகிறீங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து போங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒருத்தர்னா ஒருத்தர் அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா நான் தனியாக தான் போனேன். அது ஒரு நல்ல ஃபீல் தான். பட் ஆனால் 2 தடவை யானை கிராஸ் ஆகிருக்கு. அப்போது வந்து நான் என்ன வண்டி எடுத்திருந்தேன், பல்சர் 150. எஸ், பல்சர் 150. அப்போ யோசிச்சு பாருங்கள். ஐயோப்பா செம்மையாக இருந்ததுங்க. அப்போது அந்த வண்டி பயங்கர கிரேஸுங்க. சீரியஸாக அது ஓல்டு வெர்ஷன். நம்ம தனுஷ் சார் ஓட்டினதுக்கப்புறம் அது பயங்கர பீக் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்கும். நான் ஓல்டு வெர்ஷன் தான் வச்சுருந்தேன். அப்புறம் அதை பார்த்துட்டு நியூ வெர்ஷன்லாம் மாற்றினேன். பட் இருந்தாலும் அந்த ஓல்டு வெர்ஷனோட அந்த பவரு நியூ வெர்ஷனில் இல்லை. அந்த வெயிட்டு அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் அந்த வெர்ஷனை வச்சுட்டு நான் போயிருக்கேன். அப்போ பாருங்கள், நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2012 or 13 போனேன். அப்பயே 2 இப்போ இருக்க மாதிரிலாம் இல்லைங்க. அப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். ஐயோ ரொம்ப ஆக்சுவலி என்னென்னா, எப்போயாச்சும் ஓகே அது டூரிஸ்ட் பிளேஸு போகிறோம் வரோம் அப்படின்னு அப்போ எனக்கு தெரியல சீரியஸாக. அந்தளவுக்கு இப்போ மீடியாலாம் இந்தளவுக்கு அப்படி கூஸ் பம்ப்ஸாக நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் டெக்னாலஜிஸ் அப்படிலாம் ரொம்ப ரேரு தான். பட் எனக்கு அது தெரியாது. மற்றவங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் அது தப்பு இல்லை, எனக்கு தெரியாது. அப்போ நான் போகும்போதெல்லாம் அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு லாரிக்கார அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டே தான் போனேன். அவர் சொன்னார், இல்லைப்பா நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. 2 இடத்துல யானை கிராஸ் ஆகும்போது என் உயிரை காப்பாற்றுறது அந்த தீபம் தான். முன்னாடியே ஹார்ன் அடிச்சிருவார். அவர் சொல்லியே சொன்னார், நான் ஹார்ன் அடிக்க மாட்டேன், நான் ஹார்ன் அடிக்கிறேன்னா லெஃப்ட்டை ரைட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் மைசூர் வழியாக போனேன். அப்போது ஊட்டியிலேருந்து போகல, மைசூர்லேருந்து போனேன். அது ஒரு வேறு லெவல் ஃபீலுங்க, ஜாலியாக இருந்தது. தண்ணி மாற்றி குடித்த உடனே த்ரோட் எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பரதேசி நாய் அவ்வளோ தூரம் ரைட்டில் இருக்குது, மிட்ல ஏறி வருது பார்த்தீங்களா. எஸ், நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி 18 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டோம். எஸ், எக்ஸாக்டாக நம்ம ஒரு 3 o'clock கிளம்பணும். 3 or 3:15 தெரில, அந்த டைம் கிளம்பணும். எஸ், ஸ்லோவாக போகணும். ஏன்னா இது கிராமம். சர்ன்னு ஏதாவது குறுக்கு வருவாங்க நம்ம பசங்கள்லாம். இதோ நிற்கிறாரு பாருங்க கௌஷிக், சர்க்குன்னு வந்துடுவார். அப்பா எங்கே பாரு லேண்டு பவர் சேல்ஸு, லேண்டு பவர் சேல்ஸு, லேண்டு பவர் சேல்ஸு. இருக்கிற எல்லாத்தையும் சேல்ஸ் போட்டு விற்றுட்டு விவசாயத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில.